அனைவருக்கும் வணக்கம். நேற்று மாலை மதுராந்தகத்தில் நடந்த அதிமுக என்டிஏ கூட்டணியுடைய ஒரு மாபெரும் கூட்டம், பொதுக்கூட்டம். அது வந்து 5,00,000 பேருக்கு மேல கலந்துக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. நம்ம எண்ணி பார்க்கல. ஆனா பிரம்மாண்டமான கூட்டம் நடந்தது அப்படிங்கிறது உண்மை. அதுல பிரதமர் மோடி, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டு அவங்களுடைய பேச்சுக்கள்லாம் பேசினாங்க. இது எப்படி எடுத்துக்கலாம்? இத ஓவராலா எப்படி பார்க்கலாம்? அப்படிங்கிற ஒரு பொது பார்வையிலிருந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. அதாவது 4 1/2 வருஷம் 4 1/2 வருஷமாக உருவாக்கப்பட்ட தினசரி, தினசரி, தினசரி பேசப்பட்டு வந்த ஒரு நரேட்டிவ். அதிமுக பலவீனமா இருக்கு. அதிமுக கூட்டணியில சேர்றதுக்கு ஆள் கிடையாது. அதிமுக பிரிஞ்சு கிடக்குது. அவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக தோத்துக்கிட்டே இருக்கிற மாரி 10 தோல்வி பழனிசாமி அப்படின்லாம் சொல்லி தொடர்ச்சியாக அதிமுகவை பற்றி, அதிமுகவுடைய கூட்டணியை பற்றி 4 1/2 வருஷமாக உருவாக்கிட்டு வந்த ஒரு நரேட்டிவ ஒரு நாள்ல உடைக்க முடியுமா? அப்படின்னா உடைச்சு போட்டாங்க. முடியும் அப்படின்னு சொல்லி உடைச்சு போட்டாங்க. ஒரே நாள் சிங்கிள் டேல முடிச்சுட்டாங்க. இனிமே என்ன பேச முடியும் ஊடகங்களால? இப்ப அன்று அவர் இப்படி பேசினார் அல்லவா? இன்று இப்படி பேசிவிட்டார் அல்லவா? இப்படி மட்டும் தான் உருட்ட முடியும். ஆனா 4 1/2 வருஷம் நரேட்டிவ சிங்கிள் டேல புரட்டி போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே ஒரு சொன்னத ஞாபகப்படுத்துறேன். ட்விட்டர்ல தான் போட்டிருந்தேன். எல்லாரும் வந்து இவங்க அவ்வளோதான், அவ்வளோதான் அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, யோவ் மான்ஸ்டர்யா அது. அந்த மான்ஸ்டர் சரியான நேரம் பார்த்து கம்பேக் குடுக்கும். நீங்க வேணா பாருங்கன்னு சொல்லி செப்டம்பர்ல போட்டிருந்தேன். அதுதான் அப்படியே நடந்துட்டு இருக்குது. வெயிட் அண்ட் வாட்ச்ன்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுல நெறைய தலைவர்கள் பேசுனாங்க மேடையில. அதுல குறிப்பாக எனக்கு தனிப்பட்ட முறையில நான் அரசியல் ரீதியா மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். இவங்க யாருமே வந்து என்ன சொல்றது, நான் ஆதரவு குடுக்குறவங்க அப்படி இப்படின்லாம் இல்ல. இந்த கூட்டணிக்கு ஒரு பசை போட்டு அழகா அத ஒட்டுற அல்லது வந்து அத வந்து ஒரு ஸ்மூத்தா அந்த தொண்டர்கள் மத்தியில ஒரு அழகா ஹெல்த்தியா கன்வே பண்ற அந்த செயலை செய்யறது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா ஒரு மிகப்பெரிய மனக்கசப்பு, வார்த்தை மோதல்கள், சமூக ஊடகங்கள்ல கடுமையாக தாக்கிக்கிறது. இப்படிலாம் நடந்துட்டு இருக்கிற ஒரு இடத்துல ஒண்ணா சேர்றது அப்படிங்கிறது ஓவர் நைட்ல வந்து பாத்தீங்கன்னா அது கன்வே ஆயிராது. அந்த கீழ இருக்கிற தொண்டர்கள் மத்தியில. அப்ப அத கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த பொறுப்புணர்வு. இத நான் யார்ட்ட அதிகமா நோட் பண்ணேன் அப்படின்னா, டிடிவி தினகரன் அவர்களுடைய பேச்சுல தாங்க நான் கவனிச்சேன். வார்த்தைக்கு வார்த்தை. அதாவது அடுத்து இந்த மேடையில நம்ம பேசி முடிச்ச பிறகு, இந்த மாநாட்டுல நம்ம கலந்துகிட்ட பிறகு, அடுத்து என்னென்னலாம் விமர்சனங்கள் வரும், என்னென்ன மாதிரியெல்லாம் டிபேட்டுகள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் முன் உணர்ந்து, எல்லாத்துக்குமான பதிலை அந்த மேடையிலேயே குடுக்குறாரு. தெள்ளத் தெளிவாக. நாங்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தது உண்மை. இது ரொம்ப முக்கியங்க. எங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையே. நீங்க தான் அப்படி சொல்லிட்டு இருந்தீங்க. நாங்கங்க சண்டை போட்டோம் அப்படின்னு உருட்டியிருந்தா அது கண்டிப்பா நல்லா இருந்திருக்காது. ஆனா, இல்ல. எங்களுக்குள் மனஸ்தாபம் இருந்தது உண்மை. நாங்கள் பிரிந்திருந்தது உண்மை. நாங்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தது உண்மை. ஆனால், நாங்கள் வந்து இந்த தீய சக்தி திமுகவை வீழ்த்தும் பொருட்டு இப்பொழுது ஒன்றாக இணைந்திருக்கிறோம். நாங்கள் அம்மா வளர்த்த பிள்ளைகள். எங்களுக்குள்ள 1000 முரண்பாடுகள் இருக்கும். எங்களுக்குள்ள நடந்தது பங்காளி சண்டை. இப்ப நாங்க ஒன்று சேர்ந்து விட்டோம். அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அதாவது திமுக மாரி வந்து மக்களுடைய பிரச்சனைகள், மக்களுக்குடைய நலத்திட்டங்கள் இதெல்லாம் நிறைவேத்துறோம், செய்றோம்னு சொல்லிட்டு மாத்தி பேசுனாங்கன்னா சொல்லலாம். இது 2 கட்சிகள் சம்பந்தப்பட்ட, எங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. நாங்க சண்டை போட்டோம், சேர்ந்துட்டோம். இப்ப என்னங்க? அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயத்த அவர் எடுத்து வைக்கிறார். அது போக, வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, அமமுக தொண்டர்களுக்கும் நாளைக்கு களத்துல வேலை செய்யும்போது எந்த விதமான ஒரு நெருடலும் இருக்கக்கூடாது. அதிமுக தொண்டர்களுக்கும் களத்தில் வேலை செய்யும்போது நாளைக்கு எந்த விதமான நெருடலும் இருக்கக்கூடாது. ஏன்னா அமமுக போட்டியிடுற இடத்துல அதிமுக காரங்க வேலை செய்யணும், அதிமுக போட்டியிடுற இடத்துல அமமுக காரங்க வேலை செய்யணும் அப்படின்னும்போது இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கசப்புகள் எல்லாம் மறையணும் அப்படின்னா, இந்த பேச்சு என்பது மிக 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 முக்கியமாக கருதப்பட்டது. அதை அழகாக உடைத்து விட்டார் டிடிவி தினகரன் அவர்கள். அதே வந்து நேத்து அது முடிச்சதுக்கு அப்புறம் மாலை பிரஸ் மீட் நடக்குது. அந்த பிரஸ் மீட்ல பேசும்போதும் கூட பார்த்தீங்கன்னா, தெள்ளத் தெளிவாக மீடியா கிட்ட இங்க பாருங்க, நாங்க இருந்தது உண்மதான். சண்டை போட்டது உண்மதான். இப்ப நாங்க இப்படிதான். இந்த முடிவுக்காக நாங்க ஒண்ணா இணைந்திருக்கிறோம். அதுல ஒரு விஷயம் சொன்னாரு. அமித்ஷா அவர்கள் என்னிடம் பேசினார். என்கிட்ட சொன்னாரு. என்ன வந்து நீங்க பொறுமையா இருங்க அப்படின்னு சொன்னாரு. அவருடைய வார்த்தையை கேட்டு நான் அமைதியாக இருந்து, அதுக்கப்புறம் இந்த கூட்டணியில் நாங்கள் இப்பொழுது ஒன்றாக இணைந்திருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதற்கு தகுந்த நேரத்துல அவர் ஓகே சொல்றாரு. எல்லாரும் நாங்க ஸ்மூத்தா இணைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன். அமித்ஷா அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களிடம் அலைபேசியில் கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ட்விட்டர்லயும் போட்டிருந்தேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அப்பல்லாம் வந்து இவங்க பிரிஞ்சு கிடந்தாங்க. இவங்க சேர்றதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருந்த டைம்ல நான் சொல்லியிருந்தேன். அமித்ஷா அவர்கள் 1 1/2 மணி நேரம் பேசியதாக தகவல். அந்த பேச்சின் போது பொறுமையா இருங்க. அவசரப்படாதீங்க. இது வெறுமனே
ஈகோக்காகவோ அல்லது வந்து சும்மா வந்து போட்டி போடணும், எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 1 கண்ணு போனா போதும் அப்படிங்கிற மனநிலையில அணுகக்கூடிய விஷயம் இல்ல. இது வந்து அரசியல். இது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய கட்சியுடைய எதிர்காலம், உங்களை நம்பி இருக்கிறவர்களுடைய எதிர்காலம். இது எல்லாத்தையும் லாங் டர்மா எடுத்துட்டு போணும் அப்படின்னா, மனசுல இருக்கிற ஈகோவெல்லாம் எடுத்து வச்சிருங்க அப்படின்ட்டுலாம் சொல்லி, அமித்ஷா அவர்கள் அவரிடம் பொறுமையாக பேசி, இனிமே இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் குடுக்காதீங்க, நெகட்டிவா பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். அந்த மொமெண்ட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, இவரிடமிருந்து அந்த கடினமான வார்த்தைகள் வெளிப்படுறது எல்லாமே அவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. அப்ப இருந்தே நமக்கு தெரிஞ்சு போச்சு இவர் வரப்போறாரு அப்படின்ட்டு. ஆனா என்ன டெர்ம்ஸ்ல உள்ள வரப்போறாரு, எந்த டைம்ல உள்ள வரப்போறாரு அப்படின்னு தான் நமக்கு தெரியாது. அது இப்பொழுது நடந்து விட்டது. ரொம்ப ஸ்மூத்தா அதான் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருந்தேன். அதிமுக கூட்டணி பொறுத்தவரைக்கும் இந்த தேர்தல்ல உள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லி வெளிய தெரியாது. அப்படியே கமுக்கமா பெட்ஷீட்ட போத்திட்டு எல்லாத்தையும் உள்ள பேசி முடிச்சிருவாங்க. திடீர்னு வந்து அப்படியே ஒண்ணா நிப்பாங்க. திமுக மாரி வாய்க்கா சண்டை, கொலையடி சண்டைலாம் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க திமுக கூட்டணி மாரி. நாங்க பலமாக இருக்கிறோம், பலமாக இருக்கிறோம்ன்ட்டு வாரத்துக்கு ஒரு தடவ பிரஸ் மீட்ட வச்சு சொல்லிட்டு, மீதி 6 நாளும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது. இந்த மாரி வேலைய செய்ய மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க. அப்படியே அந்த நரேட்டிவ் ஆப்போசிட்டா மாறும். இவங்க எல்லாம் ஸ்மூத் ஆகி செட்டில் ஆகி உட்காந்துருவாங்க. அங்க உள்ள வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் திமுக கூட்டணிக்குள்ளன்னு சொல்லினே இருந்தேனா, ரெகுலரா பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். தம்ப்நெயில்லாம் போடும்போது ஜெட் வேகத்தில் இந்த கூட்டணி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா, விஸ்வரூபம் எடுக்கிறது அப்படின்லாம் போடும்போது, சில பேர் கலாய்ச்சிங்களா எங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் கரெக்ட்டா நடந்துட்டு இருக்குதுங்க. நீங்க வேணா பாருங்கன்னு சொல்லி, இப்ப நடக்குதா? கண்ணு முன்னாடி தெரியுதா? கேள்விப்பட்டது தாங்க சொன்னேன். அதே போல இன்னொரு விஷயம். எதுக்காக தேர்தலுக்கு சரியா 1 வருடம் 365 நாளைக்கு முன்னாடியே அமித்ஷா அவர்களும், எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரே மேடையில் உட்கார்ந்து நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். ஏன் சொன்னாங்க அப்படின்னா, அன்னைக்கு தேதிக்கு அதிமுகவுக்கும், பாஜகவுக்கும் நடுவுலயே மனக்கசப்பு இருந்துச்சு. அண்ணாமலை அவர்களுக்கும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மனக்கசப்பு இருந்துச்சு. அது போக பார்த்தீங்கன்னா, கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாருக்குள்ளேயும் மனக்கசப்பு இருந்துச்சு. அப்போ இவங்க எல்லாம் இது ஒண்ணா சேர்ந்துட்டாங்கன்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே சண்டை வரும். ஏப்ரல் 2025ல அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, மே 2025, ஜூன் 2025 அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஆதரவாளர்கள், டிடிவி ஆதரவாளர்கள், இன்னும் சில கட்சிகள் இப்படின்னு சொல்லி எனக்கு நீ 100 சீட்டு கொடுத்தா தான் நாங்க வந்து நீ இப்போ 100 சீட்டு வந்து எங்க என்டிஏக்கு ஒதுக்கணும் இப்படிலாம் பேசி ஈசி சண்டை போடுவாங்க. என்னால தான் நீ ஜெயிக்க முடியும்னு சொல்லி இவங்க சொல்ல, ஏன் நான் இல்லைன்னா உனக்கு துப்பு இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்லன்னு சொல்லி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இது நடக்கும்னு தெரிஞ்சதுனால தான் அவங்க என்ன பண்றாங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடியே உட்காந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு சண்டை போடுங்கயா. போட்டு ஒரு 3 மாசம் 4 மாசம் திமுக ஆட்சியை பார்க்க நீங்களே எப்பா நம்ம சண்டையை அப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட பார்த்துக்கலாம், இப்போதைக்கு ஒன்றா நம்ம சேருவோம் அப்படின்ட்டு அந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த டஸ்ட் எல்லாம் செட்டில் ஆகுறதுன்னு சொல்லி பாண்டே சொல்லுவார்ல, அந்த மாதிரி அந்த டஸ்ட் எல்லாம் செட்டில் ஆகிறதுக்காக தான் 1 வருஷம் முன்னாடி அவங்க உட்காந்து 2 கட்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அப்படி போயிட்டே இருக்குது. ஒன்னொன்னா முதல்ல ஆரம்பிச்சு வைக்கிறது, ஏற்கனவே வந்து தமாக இருந்தாங்க ஜி.கே. வாசன் அவர்கள், அப்புறம் இன்னும் சின்ன சின்ன அமைப்புகள் இருந்தாங்க. முதல்ல இந்த கூட்டணி வலுவான கூட்டணி மாதிரி தெரியுதே அப்படின்னு ஆரம்பிச்சு வச்சது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அவர் டக்குன்னு போயிட்டு இபிஎஸ் அவர்களை சந்தித்து ஒரு நாள்ல நடக்குது. அதுவும் முன்னாடி பேச்சுவார்த்தை எத்தனை நாள் வேணா நடந்திருக்கலாம். ஒரு நாள்ல போயிட்டு இபிஎஸ் அவர்களை சந்தித்து கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தை போட, அப்ப இருந்தே அந்த கூட்டணிக்கான ஒரு என்ன சொல்றது அந்த மொமெண்டம் அப்படின்றது பிக்கப் ஆரம்பிச்சிருச்சு. இந்த பர்செப்ஷன் வார்த்தைக்கு வார்த்தை நிறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் அந்த பர்செப்ஷன்னா, தேர்தலில் ஓட்டு எண்ணனதுக்கு அப்புறம் என்ன வருதோ, ஆனால் பார்க்கும்போது இவங்களும் பயங்கரமா வெயிட்டா தெரியுறாங்கயா அப்படிங்கிற ஒரு ஃபீல், அதை கிரியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். என்னதான் ஆன்டி இன்கம்பன்சி திமுக மேலே இருந்தாலும் பர்செப்ஷன் வைஸ் வீக்காக தெரியக்கூடாது எதிரில் இருக்கக்கூடிய அணி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ அதை சரி பண்ணணும்னா இவங்க அப்படியே ஒரே மேடையில் இந்த கைக்கு கோர்த்து நிற்கிறது, கையை பிடிச்சிட்டு நிற்கிறது, ஒரு 10 கட்சி 12 கட்சி அப்படின்னு சொல்லி அவங்களும் வெயிட்டாக காட்டுறது, இதெல்லாம் மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி இவங்க அடிச்சிருவாங்க, இந்த சேவல் பந்தயம் அடிச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறது தான். அது கரெக்டாக பாருங்க, டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஜனவரி வருது, ஜனவரி எண்டு வாக்கில் இன்னும் 1 மாதம் தான் இருக்குது தேர்தல் அறிவித்து வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு. கரெக்டாக வந்து அப்படியே ஒன்றா எல்லாரும் அப்படியே சேர்ந்து அப்படியே நிற்கிறாங்க. இது வந்து திமுகவை நிலைகுலைய செய்து விட்டது அப்படிங்கிறது தான் மேட்டர். நிலைகுலைய செய்திருக்குது. திமுகவுடைய கணக்கு என்னன்னா, தன்னுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி ஒரு கட்சி கூட வெளியே போகக்கூடாது, அப்படியே இருக்கணும். ஆனா அதிமுக என்டிஏ இந்த அணிக்குள்ள போறதாக வெளியே இருந்த கட்சிகள், நேற்று வரை வெளியே இருந்த கட்சிகள்லாம் அந்த அணிக்குள்ள போகாம என்ன பண்ணும், சண்டை போட்டுக்கிட்டு பாதி விஜய் அவர்கள் கூட போகணும், பாதி இந்த பக்கம் பாதி பேர் திமுகவில் வந்து இணைஞ்சிடணும், கண்ணா பின்னாண்டு கலைஞ்சி கிடக்கணும்.
இதுதான்டா நமக்கு வந்து ஒரு ஈஸியான எலெக்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி திமுக கணக்கு போட்டதை சல்லி சல்லியாக நிதானமாக மிக பொறுமையாக பெருசா வார்த்தைகளே விடாமல் உட்கார்ந்திருந்தே இபிஎஸ் அவர்கள் சாதித்து விட்டார். அதே போல அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு வெளிப்படையாக நமக்கு நல்லாவே தெரியும். அண்ணாமலை அவர்களுக்கு இந்த கூட்டணி அனௌன்ஸ் பண்ணப்பட்ட இருந்து அதிருப்தி தான். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் பாஜகவை தமிழ்நாட்டில் பெரிய அளவில் எடுத்துட்டு போகணும் அப்படி இப்படின்னு சொல்லி அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபாலோவிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அமித்ஷா அவர்களுடைய அந்த முடிவு என்பது அண்ணாமலை அவர்களுக்கு அதிருப்தி இருந்ததை நம்மளால் உணர முடிகிறது. அப்போ அவரை வச்சு ஏதாச்சும் ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பல சக்திகள் முயற்சி பண்ணதெல்லாமே உண்மை. அதையும் டெல்லிக்கு அவரை அழைத்து அவர்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அவருக்கான முக்கியத்துவம் எதிர்காலத்தில் என்ன மாதிரியாக வழங்கப்படும் பாஜக அப்படிங்கிறதெல்லாமே சொல்லி இப்போ இந்த தேர்தலுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி இணைப்பு வேலைகளை உங்களால் ஒரு வேளை மனக்கசப்பு ஏற்பட்டு விட்டது, நீங்க தான் தடையா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருந்துட்டு இருக்குது. அதனால நீங்களே இதை மறுபடியும் இணைச்சு வைக்கிற வேலையும் நீங்களும் போயிட்டு பேசுங்க, பேச வேண்டியவங்ககிட்டலாம் பேசி ஒரு மாதிரி உள்ள கொண்டு வாங்க அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்களையும் கன்வின்ஸ் பண்ணி பாருங்க. அவரும் அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. திமுக எதிர்ப்பு, திமுகவை வீழ்த்துறது, இதுதான்டா ஒற்றை அஜெண்டா, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நான் தலைமை கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இடிச்சுக்கிட்டு இருந்த அத்தனை ஃபேக்டர்களை ஒன்னொன்னா சரி பண்ணி கொண்டு வந்து அப்படி இப்போ செட் பண்ணி இப்போ அப்படி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் தேமுதிக ஒன்று தான். தேமுதிக அது என்ன கணக்கு அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். அது எடப்பாடி பழனிசாமி அவர்களே என்ன மாதிரி யோசிக்கிறாருன்னா, அங்கே பார் ஒரு அளவுக்கு அவங்களுக்கு நம்ம வந்து செய்யணும் சொல்கிறோம், அவங்ககிட்ட வந்து நம்ம வாய்ப்புகள்லாம் கொடுக்குறோம். அதுக்கு மீறி அவங்க ரொம்ப பண்ணுறாங்களா, ரொம்ப அவங்களுடைய தகுதிக்கு மீறி ரொம்ப கேட்குறாங்கன்னா விட்டுறியா, போகிறதா இருந்தால் போட்டோம், அப்படி தான் போய் அவங்க வந்து பயங்கரமாக சாதிச்சுக்கிறாங்கன்னா ஆப்போசிட்டில் போய் சாதிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலைக்கு கிட்டத்தட்ட அவர் வந்துட்டார். இப்போ பயன்படுத்திக்கிறதா வேணாவா அப்படிங்கிறத பிரேமலதா அவர்கள் தான் முடிவு பண்ணணும். என் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியாதான்னு சொல்லி நேற்று கூட ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். அப்படி யோசிச்சு இன்னும் பயங்கரமாக மாப்பிள்ளை வரும், அமெரிக்கா மாப்பிள்ளை வரும், ஆஸ்திரேலியாவிலேருந்து மாப்பிள்ளை வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி கடைசியில் உள்ளூரில் நல்லா தெரிஞ்ச நல்ல மாப்பிள்ளை கேட்ட இடத்துல வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்காம அவன் வந்து வேற ஒரு பொண்ணு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னா அப்புறம் அமெரிக்கா மாப்பிளையும் வராது, உள்ளூர் மாப்பிளையும் வராதுன்ற மாதிரியான நிலைமை வந்துடக்கூடாது. பிரேமலதா அவர்கள் அதை யோசித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் நான் சொல்லிக்கிறேன். இதில் அன்புமணி அவர்கள் பேசின பேச்சு, ஏன்னா அன்புமணி அவர்களுக்கும் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க் இருந்துச்சு. என்னது, அங்கே தந்தை மகன் பிரச்சனை போயிட்டு இருக்குது. கீழே களத்தில் போயிட்டு நம்ம விசாரித்து பார்க்கும்போது விழுப்புரத்திலிருந்து தருமபுரி கிருஷ்ணகிரி வரைக்கும் சேலம் வரைக்கும் பாமக தொண்டர்களுடைய மனநிலை என்ன அப்படின்போது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தற்சோர்வு, மன அழுத்தம். இந்த சண்டையாலையும் சரி தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தல்கள் அவர்களுடைய பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற வெற்றிகளை அவர்கள் அடையலை. காரணம் தவறான தேர்தல் கூட்டணி முடிவுகள் காரணமாக அவங்களுக்கு இப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அவங்க உள் உணர்ந்த காரணத்தினால வேதனையில் இருந்தாங்க, அப்சல்யூட்லி வேதனையில் இருந்தாங்க. அப்படின்னும் போது இப்போ அவருடைய லீடர்ஷிப்பை அவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல அவர் இருக்கார் அப்படின்னும் போது டக்குன்னு ரொம்பலாம் போட்டு இதில் இந்த பேரம் இந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் இழுத்துட்டு போகிறது இந்த விளையாட்டெல்லாம் காட்ட வேணாம். சேஃபஸ்ட் ஜோன் என்னவோ அதுக்குள்ளே போயிட்டு முதல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணி தொண்டர்களை உற்சாகப்படுத்தி தொண்டர்களை ஓரணியில் திரட்ட வேண்டியது இருக்குது. ஏன்னா பக்கத்தில் அவருக்கு ஆப்போசிட்டாக திமுகவோ மற்றவங்கள மட்டும் இல்லை, அப்பா இருக்காரு. அப்படின்னும் போது அப்பா வந்து எந்த அளவுக்கு வந்து தன்னை வீழ்த்துறதுக்கு அல்லது வந்து தன்னை வந்து முடக்கிறதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு அவருக்கு தெரியும். அப்போது அதையும் சேர்த்து அவர் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏற்கனவே களத்தில் அந்த 80-20ன்ற அளவில் இருந்துச்சு. 80 பேர் அன்புமணி பின்னாடி, 20 பேர் ராமதாஸ் ஐயா பின்னாடின்ட்டு. இப்போ கிட்டத்தட்ட அது 80 அப்படிங்கிறது இப்போ ஒரு 90 தாண்டி இருக்கும். எல்லாரும் கிட்டத்தட்ட ஓர் அணியாக பாமகவுக்கு அவங்க, ஏன்னா அவங்க தானே ஜெயிப்பாங்க, மாம்பழம் அவங்க கிட்ட தானே இருக்குது, அவங்க இருக்கிற அணி தானே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை. அண்டு இயல்பிலேயே பாமக தொண்டர்களுக்கும் என்ன அப்படின்னா அவங்களுடைய சைக்காலஜி, நமக்கு நேச்சுரல் அலையன்ஸ்னா ஏடிஎம்கே பிஜேபி இந்த அலையன்ஸ் தான், திமுக அப்படிங்கிறது நமக்கு பொருந்தா கூட்டணி அப்படின்ற உணர்வு அடிப்படையிலேயே கொண்டவர்கள் பாமக தொண்டர்கள். அப்போ அவர்களுடைய விருப்பத்திற்கேற்ற ஒரு கூட்டணியை அவரும் தேர்ந்தெடுத்து செட் பண்ணிட்டாரு. இப்படி எல்லா வகையிலுமே திடீர்னு தேர்தலுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வலுவான ஒரு அணியாக அதிமுக என்டிஏ அப்படிங்கிற அந்த அணி உருவாகி உட்கார்ந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இங்கே இப்படி எல்லாம் ஒன்றா இணையிற இந்த சூழலில் ஆப்போசிட்டில் பயங்கரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா திமுகவுக்கு வியூகம் வகுத்து கொடுக்கறதுக்குன்னு 2-3 டீம் இருக்குது இல்லையா, 2-3 நிறுவனங்கள், அவங்களுக்குள்ளேயே சண்டையாம், அவங்களுக்குள்ளேயே பஞ்சாயத்து போயிட்டு இருக்குதான். கட்சிக்குள்ள பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, வியூகம் அமைச்சு கொடுக்கறதுக்கு வேற யாருக்கும் போயிடக்கூடாதுன்னு சொல்லி 4-5 அமைப்புகளை இவங்களே தூக்கி உள்ள போட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவலையும் நம்ம கேள்விப்படுறோம். இப்படி அங்கே இந்த நிலையில் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
பிப்ரவரியில முழுக்க முழுக்க திமுக இன்னும் பின்னடைவை நோக்கி தள்ளப்படும், அவர்களுக்கு இன்னும் பல திசையிலிருந்து அடி விழும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம கேள்விப்படுகிறோம். அப்படின்னும் போது என்ன ஆகும் பிப்ரவரி எண்ட்லலாம் இது வந்து டஃப். அதாவது ஒன்றும் இல்லைங்க, இப்போ எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த அனலிஸ்ட்டுங்களாம் இருப்பாங்கல்ல, பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டு, தேர்தல் இதில் ஊடக விவாதங்கள்லாம் கூட உக்காந்துக்கிட்டு கருத்து சொல்லக்கூடியவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேசிகிட்டு இருந்த லாங்குவேஜ், அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அந்த ஸ்டைலு, அந்த நரேட்டிவே வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ அவங்கக்கிட்டே அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படியே லூஸ் ஆக ஆரம்பிக்குது. டஃப்பு போல இருக்கே திமுகவுக்கு, இல்லையே அவங்களும் வெயிட் ஆகிட்டாங்க போல இருக்கே அப்படின்ட்டு. அப்பட்டமாக திமுக தான் ஜெயிக்கும் 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 தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்த ஒரு இந்த தேர்தல் வியூகம் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒருத்தர், அவர் நேற்று ஒரு பதிவு போடுறாரு, சவுத்தில் வெயிட் ஆகிட்டாங்க, இப்போ 2021 இருந்த மாதிரி இருக்க போகிறது இல்லை, சவுத்தில் டிடிவி அவர்கள் சேர்ந்தது, அடுத்து வரக்கூடிய நாட்களில் அம்மையார் சசிகலா அவர்கள் கூட அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு 3 மாவட்டங்கள், மதுரை, தேனி, அப்புறம் இன்னொரு மாவட்டம், இந்த மாவட்டங்களில் 2021 திமுக அதிக தொகுதிகளில் ஜெயிச்சிச்சு, அதிமுக வெறும் 7 தொகுதிகளில் ஜெயிச்சிச்சு. இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக நடக்க வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய எஃபர்ட்டை திமுக போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர்களே பேச ஆரம்பித்து விட்டார்கள். திமுக வெல்லும் வெல்லும் என்று சொல்லி கொண்டிருந்தவர்களே பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதுதான் அந்த பர்செப்ஷன் அப்படின்னு சொல்றது. அந்த பர்செப்ஷன் வார்ன்றது சண்டைக்கு முன்னாடியே யார் ஜெயிப்பா அப்படிங்கிற அந்த ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதை வந்து வெற்றிகரமாக மிக பொறுமையாக நிதானமாக இருந்து அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் செய்து முடித்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஒரு ஓவராலாக இந்த கூட்டத்தின் மூலமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு அரசியல் பார்வையாளராக பார்க்கலாம். நம்ம ஆதரவு எதிர்ப்பு அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து கூட பார்க்க வேணாம். எப்படி பொலிட்டிக்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி வந்து இவர்கள் ஒரு ஒரு பேச்சுவார்த்தை ஆகட்டும், ஒரு நகர்வுகளை ஆகட்டும் எப்படி மேற்கொள்கிறாங்க. இப்பயும் வந்து மனசார பேரன்பு கொண்டு இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடிவி அவர்கள் மீது பாசம் வச்சிருப்பாரா, டிடிவி இபிஎஸ் மேலே பாசம் வச்சிருப்பாரா, இப்படின்ற கால்குலேஷன்லாம் கிடையாது. அரசியலை பொறுத்த வரைக்கும் எதிரில் இருக்கிறவனா இருந்தாலும் சரி, பக்கத்திலே இருக்கிறவனா இருந்தாலும் சரி, கண் அசந்தா போட்டுருவானா நம்மளை வீழ்த்திடுவான். நம்மளை வீழ்த்திட்டு வேற ஏதாச்சும் ஒன்று பண்ண பார்ப்பான். அது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். இங்கே உட்காந்துட்டு இருக்கிறவருக்கும் இவரை பற்றி தெரியும், இங்கே உட்காந்துட்டு இருக்கிறவருக்கும் இவரை பற்றி தெரியும், இவருக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கிறவங்களை பற்றி தெரியும், அந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கிறவங்களை பற்றி தெரியும். அப்போ எல்லாரும் அவங்கவுங்களுக்கான அலர்ட், அவங்கவுங்களுக்கான கணக்கு, எனக்கு லாங் டேர்மாக எது நல்லது, இது எல்லாத்தையும் யோசித்து பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு டீமை அசம்பிள் பண்ணி அந்த டீமுக்குள்ளே இருந்தே தனக்கான லாபங்கள் எவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம், அல்லது தன் கட்சிக்கான எதிர்காலம் எவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு போகலான்றது. இப்போ 26 அப்படின்னா 26ல் ஒருவேளை இந்த அணி பெருவெற்றி பெற்றுச்சு அப்படின்னா 29 இந்த அணி கலையாது, 31 அப்படியே போகணுன்னு தான் பார்ப்பாங்க. அப்போ ஒருத்தர் தோக்கடிக்கிற பாலிடிக்ஸை இந்த எலெக்ஷனில் பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே அதனால தான் இது ஒரு லாங் டேர்ம் கூட்டணியாக எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு தான் பிளான் போட்டு எல்லாத்தையுமே நகர்த்தி இருக்கார். அமித்ஷா அவர்களுடைய ராஜதந்திரம்லாம் பலிக்குமா, என்ன ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.